இறைவா என்னை கையிடவே வந்தோ எங்களுள்ள கரைகளை நீக்கி நம்பி வாழச் செய்யும் இறைவா என்னை கையிடவே வந்தோ எங்களுள்ள கரைகளை நீக்கி நம்பி வாழச் செய்யும் இறைவா. பகையிலன்பு மழையிலன்பு பசிவாழ்வோர் கோலன்பு வாழ்விலன்பு தாழ்விலன்பு பகிர்ந்து கொள்வது இறைவன் தந்த நினைவு இறைவா எப்பை கையிடவே வந்தோ எங்களுள்ள கரைகளை நீக்கி நம்பி வாழச் செய்யும் இறைவா. സ്നേഹപരമായ സഹോദരങ്ങളെ, തിരുനാളിന്റെ 3-ാം ദിവസമായി നമുക്കായി ബലിയർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുക. ബഹുമാനപ്പെട്ട ജസ്റ്റിൻ അലക്സച്ചനാണ് ചിത്തിരപുരം ഇടവകയിൽ സേവനം ചെയ്തുകൊണ്ട് അച്ഛനെ സഹായിക്കാനായിട്ട് കടന്നു വന്നിരിക്കുന്നു. നമുക്ക് വേണ്ടി ബലിയർപ്പിക്കാനായിട്ട് ബഹുമാനപ്പെട്ട ജസ്റ്റിനെ ഒത്തിരി സ്നേഹത്തോടുകൂടി ക്ഷണിക്കുന്നു. പ്രത്യേകമായിട്ട് ഏതാനും മണിക്കൂറുകൾക്ക് മുമ്പ് അച്ഛൻ്റെ വല്യമ്മ ഈ ലോകത്ത് വിട പറഞ്ഞു പോയി. പോലും നമ്മളോടുള്ള സ്നേഹത്തെ പ്രതി കർത്താവിന്റെ ബലിയർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കാനായി അച്ഛൻ കടന്നു വന്നു. പ്രത്യേകമായിട്ട് അമ്മജിയെയും അച്ഛനെയും സമർപ്പിച്ചുകൊണ്ട് നമുക്ക് ഈ ബലി ഭക്തിപൂർവ്വം നമുക്ക് ചെയ്യാം. அன்புமிக்க பங்குத்தந்தை அவர்களே, உதவி பங்குத்தந்தை அவர்களே, அன்பு கன்னியர்களே, அன்பு இறை மக்களே, நாம் அனைவரும் நமது அன்னையாம் மரியாளின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்காக நம்மையே தயாரிக்கின்ற நாட்கள். நம் அன்னையாம் மரியாவிற்கு குழந்தைகள் பிறக்கின்ற பொழுது அல்லது குழந்தைகள் தங்களது பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற பொழுது பரிசளிப்பது வழக்கம். அப்படியெனில் நம் அன்னையாம் மரியாளுக்கு நாம் என்ன பரிசாக கொடுக்க போகின்றோம்? நமது வாழ்வின் தூய்மையை நாம் பரிசாக கொடுப்போம். நமது வாழ்வின் புண்ணியங்களை, வாழ்வின் பொற்பாடுகளை, இறை பொற்பாடுகளை கடைபிடித்து அன்னைக்கு உகந்த பிள்ளைகளாக தாயை போல் செய் என்ற அந்த சொல்லை நாம் நனவாக்குவோம். அதை நாம் சாத்தியமாக்க முயல்வோம். நம் அன்னையை போன்று இந்த மண்ணில் வாழ்ந்து அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளாக நாம் வாழ வரும் வேண்டி இந்த திருப்பதியில் நாம் உருக்கமாக மன்றாடுவோம். இந்த திருப்பதியில் சிறப்பாக ஏஎல் வர்கீஸ், ஷீபா வர்கீஸ், மது வர்கீஸ் இந்த விழாவை சிறப்பிக்கின்ற இந்த 3 குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் இவர்களது குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம். அதோடு இன்று இந்த மண்ணிலிருந்து விண்ணகம் சேர்ந்த என் பாட்டியின் ஆண்களை பாட்டிக்காகவும் இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளை உங்களிடம் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையால் சொன்னால் செயலால் கடமையை தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் இப்போது கன்னியான அறியாமை வாழ்ந்து வருகிற அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாக்கி ஆடுகிறார் எனக்காக வேண்டிக் கொள்ளுவார்கள். எல்லாம் வல்ல இறைவனில் இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே வாழ்வோருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்தாண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் சன்னதியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூயாகியும் தந்தையாகியும் இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
இறைவனா என்றென்றும் வாழ்க. ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியாரை அனைத்தையும் துருவி ஆகிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதனின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாதன்றோ. அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார். ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக் கொள்ளவில்லை, மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம். இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கிறோம். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை, மாறாக தூய ஆவியால் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு மடமையாய் தோன்றும். அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது. ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்வுணர முடியும். ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்வுணர்வார். எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆண்டவருடைய மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. കർത്താവിന്റെ വഴികൾ നീതിനിഷ്ഠമാണ്. കർത്താവ് കൃപാലവും കരുണാമയനും ക്ഷമാശീലനും സ്നേഹസമ്പന്നനുമാണ്. കർത്താവ് എല്ലാവർക്കും നല്ലവനാണ്. തന്റെ സർവസൃഷ്ടിയുടെയും മേൽ അവിടുന്ന് കരുണ ചെയ്യുന്നു. കർത്താവിന്റെ വഴികൾ നീതിനിഷ്ഠമാണ്. കർത്താവെ, അവിടുത്തെ എല്ലാ സൃഷ്ടികളും അവിടത്തേക്ക് കൃതജ്ഞത അർപ്പിക്കും. അങ്ങയുടെ വിശുദ്ധർ അങ്ങയെ വാഴ്ത്തും. അവിടുത്തെ രാജ്യത്തിന്റെ മഹത്വത്തെപ്പറ്റി അവർ സംസാരിക്കും. അവിടുത്തെ ശക്തിയെ അവർ വർണ്ണിക്കും. കർത്താവിന്റെ വഴികൾ നീതിനിഷ്ഠമാണ്. അവിടുത്തെ ശക്തമായ പ്രവൃത്തികളും അവിടുത്തെ രാജ്യത്തിന്റെ മഹത്വപൂർണമായ പ്രതാപവും മനുഷ്യമക്കളെ അവർ അറിയിക്കും. അവിടുത്തെ രാജ്യത്വം ശാശ്വതമാണ്. അവിടുത്തെ ആധിപത്യം തലമുറകളോളം നിലനിൽക്കുന്നു. കർത്താവിന്റെ വഴികൾ നീതിനിഷ്ഠമാണ്. കർത്താവ് വാഗ്ദാനങ്ങളിൽ വിശ്വസ്തനും പ്രവൃത്തികളിൽ കാരുണ്യവാനുമാണ്. കർത്താവ് വീഴുന്നവരെ താങ്ങുന്നു, നിലം പറ്റിയവരെ എഴുന്നേൽപ്പിക്കുന്നു. കർത്താവിന്റെ വഴികൾ നീതിനിഷ്ഠമാണ്. ഒരു വലിയ പ്രവാചകൻ
இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் என்னும் ஊருக்கு சென்று ஓய்வு நாட்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவில் விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறியது. எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகின்றார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கு உரிய பேராலயத்தின் அதிபர் அவர்களே, அன்பு கன்னியர்களே, அன்பு இறை மக்களே, இன்றைய நற்செய்தி நம்மை அழைப்பது இறைவார்த்தையின் வல்லமையில் நம்பிக்கை கொள்வதற்காக. ஆண்டவர் கூறுவதை நம்பி அவை நடைபெறும் என உணர இன்றைய நாளின் நற்செய்தி நம் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றது. இவ்வாறு ஆண்டவர் கூறியது நிறைவேறும் என நம்பியவள் பேறு பெற்றாய் என்று எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை வாழ்த்துகின்றார். ஆகவே அன்னை மரியாள் வாழ்க்கையில் கடைபிடித்ததை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றது. ஐயோ, நீர் எங்களை வெளியேற்றுவதற்காக, எங்களை நசுக்குவதற்காக நீர் வந்திருக்கின்றீரோ என்று பேய் அலறுகின்றது ஆண்டவர் இயேசுவை பார்த்து. ஆம், சாத்தானின் தலையை நசுக்கிய ஆண்டவர் இயேசுவின் தாயார் அன்னை மரியாளுக்கு விழா எடுப்பதற்காக நாம் நம்மையே தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். தயாரிப்பின் நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே. ஆகவே இந்த தயாரிப்பு எத்தகையதாக அமைய வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்திக்க இந்த நாளில் அழைக்கப்படுகின்றோம். ரெனியேரோ காந்தலமசா என்கின்ற திருத்தந்தையின் போதகர், திருத்தந்தைக்கு அவர் ரிட்ரீட் பிரீச் பண்ணக்கூடியவர், திருத்தந்தைக்கு ரிட்ரீட் போதனைகளை கொடுக்கக்கூடிய குருவானவர் ரெனியேரோ காந்தலமசா. அவர் தன்னுடைய புத்தகமான The Power of the Cross, திருச்சிலுவையின் மேன்மை, திருச்சிலுவையின் மகிமை, மாட்சி என்கின்ற அந்த புத்தகத்தில், வல்லமை என்ற புத்தகத்தில் அவர் அன்னை மரியாளை விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாமோடு ஒப்பிடுகின்றார். தொடக்க நூல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் திருவசனத்தில் கபிரியேல் தூதர் ஆபிரகாமுக்கு தோன்றி கூறுகின்றார், உன் மனைவி சாரா ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள். அவள் மகப்பேரை இழந்தவளாக இருந்தாலும் மகனை பெற்றெடுக்க தகுதியை இழந்தவளாக இருப்பினும் கடவுளுக்கு அது சாத்தியம் என்று கூறிய போது ஆபிரகாம் நம்பிக்கை கொண்டார். அதே கபிரியேல் தூதர் லூக்கா நற்செய்தி 1:32 அன்னை மரியாளுக்கு தோன்றி கூறுகின்றார், நீ ஒரு கன்னியாக இருப்பினும் ஒரு மகனை பெற்றெடுப்பாய்,
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று. மனித பார்வையில் இவை இரண்டும் அசாத்தியமானவை. கண்ணை கருவுறுவதும் மகப்பேறு மெனப்போஸ் வந்த பின்பு ஒரு மகனை பெற்றெடுப்பது, கருத்தரிப்பது என்பது சிந்திக்க கூட முடியாத ஒன்று. இருப்பினும் இவை இரண்டும் கடவுளுக்கு சாத்தியம் என்று கூறிய பொழுது இருவரும் நம்பிக்கை கொண்டார்கள். அதே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இரண்டாவது முறையும் தோன்றி கூறுகின்றார், உன் மகனை, உன் ஒரே மகனை நீ எனக்கு பலியிட வேண்டும். இவன் வழியாக உனக்கு வானத்து நட்சத்திரங்களை போன்றும் கடற்திரை மணல் போன்றும் உனக்கு சந்ததிகளை தருவேன் என்று கூறிய அவனை நீ எனக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கின்றார். இதே ஆண்டவர் அன்னை மரியாளுக்கும் தூக்கி சொல்லுகின்றார், உன் மகன் தன்னையே சிலுவையில் கையளிக்கின்ற பொழுது நீ அவனுக்கு நீ உதவி புரிய வேண்டும் என்று அன்னை மரியாளையும் கேட்கின்றார். ஆபிரகாம் தன் மகனை அழைத்துக் கொண்டு மோரியா மலையின் உச்சிக்கு செல்லுகின்றார். அன்னை மரியா தன் மகனை அழைத்துக் கொண்டு கல்வாரி மலையின் உச்சத்திற்கு செல்லுகின்றார். ஆபிரகாமுக்கு தன் மகனை கடைசியில் திரும்ப கிடைத்தது, அன்னை மரியாளுக்கும் திரும்ப கிடைத்தது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், ஆபிரகாமுக்கு கிடைத்த மகனுக்கு உயிர் இருந்தது, அன்னை மரியாளுக்கு கிடைத்த மகனுக்கு உயிர் இல்லாமல் போய்விட்டது. உயிர் பிரிந்த பின்பு உடல் மட்டும் அன்னையின் மடியில் கிடத்தப்படுகின்றது. ஆகவே ஆபிரகாம் தன் ஒரே மகனை ஆண்டவருக்கு பலி செலுத்த முன்வந்த பொழுது அவரை ஆண்டவர் விசுவாசிகளின் தந்தை, உன் பெயர் இன்று முதல் அபிராம் இல்லை, ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய் என்று கூறினார். அதே போன்று அன்னை மரியாளை பார்த்து, உனது ஒரே மகனை நீ எனக்கு பலியிட நீ முன்வந்ததா, உன் மகனை நீ எனக்கு பலி தந்ததா, நீ இன்று முதல் விசுவாசிகளின் அன்னை என அழைக்கப்படுவாய் என்று கூறுகின்றார். ஆகவே இந்த அன்னை விசுவாசிகளின் அன்னை என்று நாம் உணர வேண்டும். அதைத்தான் சிலுவையின் அடியில் நின்று கொண்டு இதோ உன் தாய் என்று ஆண்டவர் இயேசு தன் அன்பு சீடனுக்கு தனது தாயை கொடுத்துக் கொண்டு கூறுகின்றார். அங்கே ஒரு புது குடும்பம் உருவாகின்றது, புது விசுவாச குடும்பம் உருவாகின்றது. அன்புக்குரியவர்களே, சிலுவையின் சடியில் ஒரு புது குடும்பத்திற்கு ஆண்டவர் உருவம் கொடுக்கின்றார். அன்னை மரியாளிடமிருந்து ஆபிரகாமை விட அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டது, அவளிடமிருந்து ஆபிரகாமிடமிருந்து பெறப்பட்டதை விடவும் அதிகமாக பெறப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆகவே இஸ்ரேல் மக்கள் இன்றும் அவர்கள் வாழ்வில் துன்ப துயரங்களை நேரிடுகின்ற பொழுது, அவர்களை அச்சுறுத்துகின்ற துன்பங்கள் அவர்களை அணுகுகின்ற பொழுது அவர்கள் கூறுவார்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, உம் அடியாரும் எங்கள் தந்தையுமாகிய ஆபிரகாமை முன்னிட்டு நீர் எங்கள் மீது கருணை கூர்ந்தருளும் என்று கூறுவார்கள். அவ்வாறு எனினும் நாமும் ஆண்டவரை பார்த்து நமது துன்ப வேளையில் நாமும் கூற வேண்டும், உம் தாயும் எங்கள் அன்னையுமான அன்னை மரியாளின் பேர்வலங்களை முன்னிட்டு நீர் எங்கள் மீது கருணை கூர்ந்தருளும் என்று நாமும் கூற வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆக அன்னை மரியாள் ஆண்டவர் கூறுவது நடக்கும் என வாழ்க்கையில் நம்பிக்கை கொண்டவர், ஆண்டவன் வார்த்தையில் வல்லமையை வாழ்வில் உணர்ந்தவராக செயல்பட்டார். ஆகவேதான் அவர் உலகத்தின் தாயாக சிலுவையின் அடியில் மாறுகின்றார். இந்த அன்னைக்கு நாம் விழாவிற்கு இருக்கின்றோம். இந்த அன்னை வார்த்தையில், இறை வார்த்தையில் நம்பிக்கை கொண்டது போன்று நாம் நம்பிக்கை கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்னை கூறுகின்றார், சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் நடப்பவை நம்மால் ஏற்றுக்கொள்ள இயலாத சூழ்நிலைகள் ஏற்படலாம், நம்மால் அதில் நம்பிக்கை கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். இருப்பினும் அன்னை மரியாளை போன்று தன்னை கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்று கூறிய பொழுது அது என்னவென்று கூட தெரியாமல் திகைத்த அந்த பெண், அவள் அந்த வார்த்தையில் நம்பிக்கை கொண்டார். அதை போன்று என் வாழ்வில் நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளில் அர்த்தங்கள் எனக்கு புரியவில்லை எனினும் நான் நம்பிக்கை கொண்டு இருக்கின்றேன் என்று நாமும் வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்துச் செல்ல இந்த நாள் நம்மை அழைக்கின்றது. ஆகவே அன்னை மரியாளுக்கு விழா எடுக்கின்ற பொழுது நம் வாழ்விலும் நாமும் இறை வார்த்தையில் நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக மாறுவோம். அவ்வாறு மாறுகின்ற பொழுது நம் நம்பிக்கைக்கும் அன்னையை போன்று வாழ்க்கையில் நம்பிக்கை உள்ளவர்களாக நாமும் மாற
இந்த திருப்பலியை தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அன்பு இறை மக்களே, என்னுடைய உங்களுடைய மாலைப்பள்ளி இல்லாமல தந்தையான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித தேவை அனைத்தும் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வார்கள். இறைவா, இப்பலிபொருட்களோடும் மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்று உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயா புனித மரியாவின் பரிந்துரையா எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமல் எந்த ஒரு வேண்டல் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா எந்த ஆளுமையிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வழக்கதால் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சி விடுத்துவோம். மெய்யாகவே
தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயல்மாகும். ஏனெனில் தூயாவின் நிழலிட்டதா அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாம் தமது கன்னிமையின் ஆட்சிமையில் நிலைத்தவன் நிலையான வழியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அழைத்தார். அவர் வழியாக வாழ்மையானது முதற் புகழ்கின்றவர் தலைமையாக்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள அற்றுகளும் சேராபீன்களும் ஒன்று கூடிய கழித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளில் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியம் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழி இக்காணிக்கைகளை தூய்மைப்பட உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடும் உளக்கு நின்று தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்மை செல்லும் அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதயம் நினைவாக செய்யுங்கள். இதயம் நினைவாக செய்யுங்கள்.
மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறைப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்து வரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியர் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிலிருந்து பரவி இருக்கும் திருவை நிழல் கூர்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சபாசம், துணை ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் உமது திரு அவையை அன்பின் நிறைவேற செய்தார்கள். மேலும் உயர்த்திடும் எதிர்நோக்குடன் துயர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உடையில் ஏற்றவர்கள் எங்கள் அனைவர் மீது இரக்கமானது. கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலக நமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடைய நாங்கள் நிலையான வாழும் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமுக நேச கிறிஸ்துவடியாக உண்மை புகழ்ந்து வரவேறா உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றின் எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையாக கற்பிக்கப்பட்ட இறைவடிப்பினை கட்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணகத்திலிருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனைத்திலிருந்து எங்களை விடுவி. எங்கள் வாழ்நாள் அமைதி கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியில் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று
திருத்தூதர்களுக்கு மொழித்தீரே. எங்கள் பாவங்களை பாரா உமது திரு அவையின் நம்பிக்கை கண்டோம். உமது திருமணத்திற்கே அதற்கு அமைதியவற்றை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமை உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைத்து பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் இருக்கிறார். நான் அறியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் செய்கிறேன். என் ஆன்மா நலமடையும்.
இடமாகும் நடந்திடம் இடத்தரம் பூமி தொடரும் சமூகம் இடம் உடன் வரும் பூமி அன்பை சொல்லாமே உடைத்த அன்பை சொல்லாமே எளிய வலிமை இழையும் காலம் நன்றி கூறி ஒன்றாடுவோமாக. இறைவா, விண்ணக உடமை கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நிறைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாம் அதே கன்னியை கண்டு வாமில் எங்கள் வீட்டின் வரையன்மை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறை தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கையை தொடுகின்றது. ஆயிரம்
പരിശുദ്ധയും മകളും പ്രകടനയും ഞങ്ങളുടെ മാതാവുമായി മറിയമേ, നീ ഞങ്ങളുടെ നിത്യസഹായവും അഭയസ്ഥാനവും പ്രതീക്ഷയുമാകുന്നു. ദൈവസന്നിധിയിൽ ശക്തിയുള്ള നിത്യസഹായ മാതാവേ, ഈ നന്മകൾ ഞങ്ങൾക്കായി നീ വാങ്ങി തരണമേ. നിത്യസഹായ മാതാവേ, വിശുദ്ധ കർത്താവിന്റെ മാതാവായ മറിയത്തിന്റെ അപേക്ഷയാൽ കാനായിൽ വെച്ചുള്ള വെള്ളം നീയാക്കിയല്ലോ. ഇപ്പോൾ നിത്യസഹായ മാതാവിനെ മറക്കുന്നതിനായി ഇവിടെ സമ്മേളിച്ചിരിക്കുന്ന ഈ ദൈവജനത്തെ അനുഗ്രഹിക്കണമേ. ഞങ്ങളുടെ ആചരണങ്ങളെ സാധിച്ചു തരികയും ആത്മാർത്ഥമായ ഞങ്ങളുടെ കൃതജ്ഞത അങ്ങ് സ്വീകരിക്കുകയും ചെയ്യണമേ. എല്ലാവിധ ആവശ്യങ്ങൾക്ക് വേണ്ടി നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. പ്രതികൂല സാഹചര്യങ്ങളും വേദനാജനകമായ പോരായ്മകളും ഞങ്ങളുടെ ജീവിതത്തെ ശോകാവഹമാക്കുന്നു. ഞങ്ങളുടെ സഹോദരങ്ങളിൽ നിന്ന് ഞങ്ങളെ പോഷിപ്പിക്കണമേ. തുടർന്ന് സഹിക്കുവാനാണ് ദൈവത്തിന്റെ പരിസ്ഥിതി ആ സന്തോഷകൂടി സ്വീകരിക്കാനുള്ള ശക്തി ഞങ്ങൾക്ക് നൽകണമേ. സഹായമാവേ, ഈ വരങ്ങളെയും ഞങ്ങളുടെ അമ്മയെ ആശ്രയിക്കാതെ നമ്മുടെ സ്നേഹത്തിനും ശക്തിയും സമർപ്പിച്ചുകൊണ്ട് ഞങ്ങൾ അപേക്ഷിക്കുന്നു. ഞങ്ങളുടെ പരിശുദ്ധ പിതാവ് ഫ്രാൻസിസ് പാപ്പയ്ക്കും ഞങ്ങളുടെ ഭക്തന്മാർക്കും വൈദികർക്കും സന്യാസികൾക്കും അമ്മായ സഹോദരങ്ങൾക്കും ഞങ്ങളുടെ രാജ്യത്തിലെ എല്ലാ നേതാക്കന്മാർക്കും ജനങ്ങൾക്കും വിജ്ഞാനവും വിവേകവും നൽകണമേ. എല്ലാ മനുഷ്യരും സാമൂഹ്യ സമാധാനത്തിലും മതൈക്യത്തിലും സഹോദരരെ പോലെ ജീവിക്കുവാനുള്ള അനുഗ്രഹം നൽകണമേ. ഈ നമ്മൾ സമർപ്പിക്കുന്ന യുവതി യുവാക്കന്മാർക്ക് പരിശുദ്ധാത്മാവിന്റെ സഹായത്താൽ തങ്ങളുടെ ജീവിതാന്തം തെരഞ്ഞെടുക്കുവാനുള്ള അനുഗ്രഹം നൽകണമേ. ഈ നമ്മൾ സമർപ്പിക്കുന്ന എല്ലാവരും അങ്ങേ തിരുമനസ്സിനപ്പുറത്ത് തങ്ങളുടെ ആരോഗ്യം പരിരക്ഷിക്കുന്നതിനും രോഗികൾ അവരുടെ ആരോഗ്യം വീണ്ടെടുക്കുന്നതിനുമുള്ള അനുഗ്രഹം നൽകണമേ. ഞങ്ങളുടെ ഇടയിൽ നിന്ന് വേർപിരിഞ്ഞു പോയ ഒന്നാം ഭക്തരുടെയും എല്ലാ വിശ്വാസികളുടെയും ആത്മാക്കൾക്ക് നിത്യവിശ്രമം നൽകണമേ. നവനാഥന്റെ സന്നിഹിതരായിട്ടുള്ള എല്ലാവരുടെയും പ്രത്യേക യോഗങ്ങൾക്ക് മാർഗനിർദ്ദേശവും സഹായം നൽകണമേ. വ്യക്തിപരമായ അർത്ഥനകൾ നിത്യസഹായമാവിലൂടെ ഈശോയ്ക്ക് മൗനമായി സമർപ്പിക്കുന്നു. പ്രസാദകരത്തിന്റെ നവജീവൻ ഞങ്ങൾക്ക് നൽകിയിരിക്കുന്ന ഞാൻ കർത്താവെ ഞങ്ങളുടെ കൃതജ്ഞത സ്വീകരിക്കണമേ. സഭയുടെ അവകാശിക ജീവിതത്തിൽ നിന്ന് ഞങ്ങൾക്ക് ലഭിക്കുന്ന എല്ലാ നന്മകൾക്കും വേണ്ടി ഞങ്ങളുടെ കൃതജ്ഞത സ്വീകരിക്കണമേ. ഞങ്ങളുടെ നവനാൾ കുടുംബത്തിന് നൽകിയിരിക്കുന്ന ആധ്യാത്മിക ഭൗതികമായ എല്ലാ അനുഗ്രഹങ്ങൾക്കും വേണ്ടി ഞങ്ങളുടെ കൃതജ്ഞത സ്വീകരിക്കണമേ. കുടുംബജീവിതം നയിക്കുന്നവരുടെ മാതൃകയും തുണയുമായ പരിശുദ്ധ അമ്മയെ മധ്യസ്ഥപറ്റി സന്തോഷകരവും സമാധാനപൂർണമായ കുടുംബജീവിതം ഞങ്ങൾ കൊടുത്ത് അനുഗ്രഹിക്കുന്നതിനെ ഓർത്ത് ഞങ്ങളുടെ കൃതജ്ഞത സ്വീകരിക്കണമേ.
കർത്താവേ, ഞങ്ങളുടെ മാതാവായ മറിയവഴി അങ്ങേക്ക് ഞങ്ങൾ നന്ദി പറയുന്നു. നമുക്ക് ലഭിച്ച എല്ലാ ഉപകാരങ്ങൾക്കും വേണ്ടി നിത്യസഹായമാതാവിനെ കണ്ടെത്തുകയാണ്. നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. കർത്താവേ, ശാരീരികവും മാനസികവുമായ അസ്വാസ്ഥ്യം മൂലം ക്ലേശിക്കുന്ന അങ്ങേ ദാസരെ പരിപാലനമേ, അങ്ങ് സൃഷ്ടിച്ച ആത്മാക്കൾക്ക് ശക്തിയും ജീവനും നൽകണമേ. അങ്ങേ സഹനം വഴി ഞങ്ങൾ പൗത്രികരാകുകയും ശുദ്ധരാകുകയും അങ്ങേ കാരണത്താൽ ഞങ്ങൾ വിവേകം ബോധമുദ്രാകുകയും ചെയ്യട്ടെ. ഈ ആചരണങ്ങളെല്ലാം അങ്ങനെ തുടരണമേ. നിങ്ങളെ സംരക്ഷിക്കുവാൻ കർത്താവ് ഈശ്വരശിയാ നിങ്ങളുടെ കൂടെ ഉണ്ടായിരിക്കട്ടെ. നിങ്ങളെ പരിപാലിക്കാൻ അവിടെ നിങ്ങളിൽ വസിക്കട്ടെ. നിങ്ങളെ നയിക്കുവാൻ അവിടെ നിങ്ങളുടെ മുൻപിലും നിങ്ങളെ പരിരക്ഷിക്കുവാൻ നിങ്ങളുടെ പിന്നിലും നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കുവാൻ നിങ്ങളുടെ മുകളിലും ഉണ്ടായിരിക്കട്ടെ. പിതാവിന്റെയും പുത്രന്റെയും പരിശുദ്ധാത്മാവിന്റെയും നാമത്തിൽ അവരുടെ രക്ഷിക്കണമേ. സംരക്ഷിക്കണമേ. അവരുടെ നാവുകൾ നിർമ്മലമായി കാത്തുകൊള്ളണമേ. ശ്രേഷ്ഠമായ അവനെ അനുസരിക്കുന്ന അവരുടെ ഹൃദയങ്ങളെ ലോകസംഘിക്കുകയും സംശുദ്ധമായി കാക്കുകയും ചെയ്യണമേ. അവരുടെ സ്നേഹം അവരെ ലോകങ്ങളിൽ നിന്ന് സംരക്ഷിക്കണമേ. അവരുടെ പ്രയത്നങ്ങൾ ഫലസമൃദ്ധമായി ഭവിക്കട്ടെ. അവരുടെ ശുശ്രൂഷ ചെയ്യുന്നവർ ഇതിന്റെ ജ്ഞാനവും ആശ്വാസവും പരിധിയുടെ സൗഭാഗ്യവും അങ്ങേ പുരോഗതിയെ സൃഷ്ടിക്കണമേ. വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണമേ. ആരാധനയും സ്തുതിയും പുകഴ്ചയും ഉണ്ടായിരിക്കട്ടെ. ആരാധനയും സ്തുതിയും പുകഴ്ചയും ഉണ്ടായിരിക്കട്ടെ. ആരാധനയും സ്തുതിയും പുകഴ്ചയും ഉണ്ടായിരിക്കട്ടെ. ഞങ്ങളെ